தாய்க்கு தெரியும் தான் புள்ள யாருன்றது. ஆமா கண்டிப்பா. இவன் ஆண் மகனா இல்ல பெண் தன்மை கொண்ட ஒரு மகனான்றது பெத்த தாய்க்கு தெரியும். தகப்பனுக்கு தெரியுதா என்னன்றது அவ்வளவா தெரியல. பட் தாய்க்கு கண்டிப்பா தெரியும். மாற்றங்கள் நிறைய இருக்கும். ஒரு ஆம்பளை பையன் ஒரு சின்ன ஒரு 7, 8 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கோலி விளையாட, ஒரு பேட் விளையாட, ஒரு காத்தாடி விட அப்படி போகும். ஒரு பெண் தன்மை கொண்ட ஒரு பையன் என்ன பண்ணுவான், அம்மா கூடயே இருந்துட்டு பாத்திரம் கழுவுறது, அம்மா பாத்திரம் கழுவினா இதை எடுத்துன்னு போய் கவுக்கும், ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணும். அப்படி பண்ணும்போது அதுலேயே அவங்களுக்கு தெரியும் இவன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறான் அப்படின்றதுலாம் ஒரு அளவுக்கு புரியும். அப்புறம் அம்மா கொஞ்சம் சாமி பூஜை ஏதோ பண்ணுறாங்கன்னா அதை பார்த்து இது மஞ்சள் குங்குமம் வைக்கும், வாசலில் கோலம் போடும். இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும் இல்லையா எல்லாமே. அப்போ இது எங்கே பிரச்சனைன்றது அந்த பிள்ளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும்னா, ஒரு 14, 15 வயசு ஆகும்போது அது அந்த பையன் வந்து கொஞ்சம் பருவ நிலைக்கு வரும்போது அப்போ வந்து பெற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இது வரைக்கும் இவன் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு இன்பமாக இருக்கும். அந்த வயசுக்கு அப்புறம் இவன் என்ன டோட்டலாகவே இப்படி ஆயிட்டான், ஒரு மாதிரி ஆயிட்டானே அப்படின்னும் போது இந்த சமூகம் என்ன பண்ணும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உன் பிள்ளை எப்படி, உன் பிள்ளை அப்படிலாம் பேசும்போது அவங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க.